1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் மீது திணிக்கப்பட்டுள்ள சாதி மத அடையாளங்களையெல்லாம் நீக்கணுமா. சாதி மத அடையாளங்களையும் அண்மை காலமாக திணிக்கப்பட்டு வருகிற இந்தியன் திராவிடன் என்ற முத்திரைகளையும் தவிர்த்துவிட்டு தமிழன் என்ற அடையாளத்தையே முதன்மை அடையாளமாக பெருமிதத்தோடு நாம் தமிழர் கட்சியினர் ஏற்க வேண்டும். சாதி அமைப்புகளின் செயற்பாடுகளோடு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தொடர்பு வைக்கக்கூடாது. இன்ன மதம் இன்ன சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரொட்டு புறவயமான மத அடையாளம் முதலியவற்றை இது பேர் கூட வைக்கக்கூடாதுங்கிறான். அந்த பேரை பார்த்த உடனே இந்த மதம்னு தெரிகிறதுனா முஸ்லீம் கிறிஸ்தவருக்கு தான் தெரியும். முஸ்லீம்னா அது அரபு, கிறிஸ்தவர்களுக்கு கூட கொஞ்சம் தமிழாக இருக்கும், கொஞ்சம் டேவிட்சன், முஸ்லீம்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த பேர்ல என்ன இன்னும் முஸ்லீம் குறி வச்சு தான் அந்த வாக்கியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்ன மதம் அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு, மத சாதி அடையாளம் பிராமின் அடையாளத்தையும் தான் நாங்க எதிர்க்கிறோம் தானே அர்த்தம். பொதுவா எல்லா அடையாளம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பூணல் எல்லாத்தையும் தானே எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்றவங்கல்ல, அதெல்லாம் செய்யுங்கிறார். இந்த ஆவணத்திலேயே இதையெல்லாம் மற்ற மதத்தின் அடையாளமாக இருக்கிறதோ, வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு தனியாக உள்ள அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அமைப்புடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், முருகனை முப்பாட்டனாக ஏற்று அவர் காவடி எடுப்பது, வழிபாடு செய்வது என்பது தான் அவங்களுடைய பிரதான கொள்கையை வச்சிருக்கிறாங்க. அப்படி வைத்து அதையும் இதில் சொல்கிறாங்க, அதையெல்லாம் கொண்டாடணுங்கிறாங்க.